ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாண்டியனுக்கு ஏற்ற ஜோடி சுகன்யா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே நம்ம பாண்டியன் வந்து சாப்பிட உட்காடுறாங்க. அதே சமயம் நம்ம பழனி வீட்டில் உள்ள எல்லாருமே உட்காடுறாங்க. நம்ம கோமதி பரிமாறுறேன், நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனிக்கு வந்து நம்ம சுகன்யா வந்து சப்பாத்தி எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் நம்ம கோமதியோ இது உப்புமா எடுத்துகிட்டு வைக்கிறாங்க. ஏன்னா நைட்டில் பழனி இதுதான் நல்லா விரும்பி சாப்பிடுவான், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சுகன்யா இருந்துட்டு வேண்டாங்க, நீங்கள் சப்பாத்தி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் சுகன்யா சொல்கிறாங்க. எங்கள் பழனி இருந்துட்டு இல்லை அக்கா சொல்கிறது தான் கரெக்டு, நைட்டில் நான் எப்போவுமே உப்புமா தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவேன், ஏன்னா லைட் ஃபுட்டாக இருக்கணும், அப்போ தான் ஜீரணத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி சொன்னதுமே சுகன்யாவுக்கு பயங்கர கோவம் வருது. என்ன இவர் இப்படி பேசுகிறாரு சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக நினைக்கிறாங்க பழனியை பற்றி. ஏன்னா நம்ம போட்டதை சாப்பிடாம அவங்க அக்கா போட்டதை சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு தான் இங்கே சுகன்யாவுக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னப்பா இந்த வேலையெல்லாம் நீ செய்யணுமா என்ன, எல்லா வேலையும் செய்கிறதுக்கு வீட்டில் ஆளுங்க இருக்காங்க, நீ சும்மா இருமா, புதுசாக கல்யாணம் ஆனவங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குது மாமா, நான் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பெருமையாக நினைக்கிறாங்க நம்ம சுகன்யாவை. பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட சொல்கிறாங்க, கோமதி சுகன்யா ரொம்ப நல்ல பிள்ளை போல், உங்கள் அண்ணனுங்க பார்த்து பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பழனியோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்தம்மா, ஆனால் சுகன்யா ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கா, வீட்டில் உள்ள வேலை எல்லாமே சொல்லாமலே செய்கிறா, பொறுப்பாகவும் இருக்கா, உண்மையவே பழனி கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க. எங்கள் கோமதியுமே ஆமாங்க நானுமே ரொம்பவே பயந்துட்டு தான் கல்யாணம் நம்ம ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை எல்லாமே நிறுத்திட்டு என் அண்ணனுங்களா பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க, திடீர்னு கல்யாணத்தை பண்ணிட்டாங்க, பழனியோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ எது இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன், ஆனால் அவன் நல்லா இருக்காங்க, நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியுமே பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பழனிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் பழனி தான் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த சுகன்யா கிட்ட ரொம்பவே தவிச்சிக்கிட்டு இருக்கிறது நம்ம பழனிக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே சுகன்யா வந்து பழனிக்கிட்ட தனியாக ரொம்பவே வறுத்தெடுக்கிறாங்க. இந்த ரூமில் என்னால் இருக்கவே முடியல, மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது, கொசு தொல்லை வேறு, இங்கே போய் மனுஷன் தூங்குவானா, நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, இங்கே பாருங்கள் திரும்பவும் நம்ம வீட்டுக்கே போயிடுவோம், அங்கே வசதியாக இருந்தது, உங்களை அப்படி என்ன மானபங்கம் பண்ணிட்டாங்க, அவங்க நல்லா தானே நடத்துனாங்க, பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, வசதியான வாழ்க்கை ராஜ வாழ்க்கை, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே எதுக்காக நீங்கள் அடிமை மாதிரி வேலை செய்யணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடைக்கு போயிட்டிங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வரீங்க, கடையையும் நீங்கள் தான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வரீங்க, அவங்க யாரும் அதை செய்ய மாட்டாங்களா, நீங்கள் எவ்வளோ லேட்டாக வரீங்க, ஏதோ புது கல்யாணம் ஆனவன் ஏதோ சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம், வீட்டிலே இருக்கட்டும், எங்கேயாச்சும் 4 இடத்துக்கு போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் மாமா கூட சொல்லவே இல்லை, அவர் எப்படியா பட்டவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனவே குறை சொல்கிறாங்க இங்கே சுகன்யா. இங்கே பழனிக்கு சுருக்குன்னு ஏறுது, ஆனால் சைலண்ட்டாக இருக்காங்க எதுவும் பேசாமல். நம்ம சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு என்னமோ பிடிக்கல, நம்ம திரும்பவும் அந்த வீட்டுக்கே போயிடுவோம், தயவு செஞ்சு நான் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு வாங்க, நீங்கள் ராஜ வாழ்க்கை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பழனி இருந்துட்டு எனக்கு ராஜ வாழ்க்கையும் வேணாம் எந்த வாழ்க்கையும் வேணாம், நான் மரியாதையாக கௌரவமாக தன்மானத்தோடு இருக்கணும், அந்த வீட்டில் வந்து நான் என்னுடைய தன்மானத்தை விட்டுட்டு இருக்கணுன்றது எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நீங்கள் அந்த கடையில் பொட்டலம் அடிச்சுனே இருங்க, வேறு வழி என்னுடைய தலையெழுத்து, உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் அப்போவே இது அவன் மாமா கிட்டலாம் சொன்னேன், சக்திவேல் மாமாவும் முத்துவேல் மாமாவும் எனக்கு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தரேன், கண்டிப்பாக அந்த பொட்டலம் அடிக்கிறதுக்கு அவன் போவே மாட்டான்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணுறதுக்கே ஒத்துக்கு வச்சாங்க, நானுமே அதுக்காக தான் ஓகே சொன்னேன், ஆனால் நீங்கள் திரும்பவும் விழுந்த குழியிலே வந்து விழுவன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் உங்களை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேணால் அந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படலாம், அடிமை மாதிரி வாழலாம், ஆனால் என்னால் இருக்க முடியாது, இந்த ரூம் எவ்வளோ சின்னதாக இருக்குது, இதெல்லாம் மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது, இதில் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து கேட்குறாங்க. என்ன சுகன்யா இப்படியெல்லாம் பேசுகிற,
பாண்டியன் மாமாவும் சரி, இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே சரி ரொம்பவே நல்லவங்க தான். ரொம்ப நல்ல குணம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நீ இந்த வீட்டில் இருந்தால். ஏன் சுகன்யா இப்படியெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியலை. இந்த வீட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். நீ எல்லார் கூடயும் பழகிப்பார், உனக்குவே பிடிக்கும். இந்த ரூம் சின்னதாக இருக்குன்னு சொல்கிறியே, இத்தனை நாள் எல்லாருமே இந்த ரூம்லேயே இருந்திருக்காங்கல்ல, ஏன் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையுமே கொஞ்சம் சகிச்சு வாழ கற்றுக்கணும். அதுதான் லைஃப்மே சூப்பராக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களோட அட்வைஸெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுற வழியை பாருங்கள். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் மாமா பின்னாடியே நீங்கள் ஒரு மாதிரி போகிறதே எனக்கு பிடிக்கல. அவருக்கு ஏதோ நீங்கள் அடிமை மாதிரியும் என்னவோ மாதிரி எனக்கு இருக்குது. சத்தியமாக இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கிட்ட ரொம்பவே கோபமாக நடந்துக்கிறாங்க. ஆனால் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே ரொம்பவே நடிக்கிறாங்க, ரொம்பவே வேஷம் போடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த சுகன்யா. நம்ம பழனிக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. சுகன்யாவும் இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம பழனி சகிச்சுக்கிறாங்க. வேறு வழி இல்லையே, நம்ம தலையெழுத்து. என் அண்ணனுங்க பார்த்த பொண்ணு எப்படி இருக்கும், என் அண்ணனுங்க மாதிரி தானே புத்தியும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சுகன்யாவும் பண்ணிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக சுகன்யா மாறிடுவா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம பழனி வந்து எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு சைலண்ட்டாக ஆகிடுறாங்க. சுகன்யா என்ன திட்டினாலுமே வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்து நம்ம ராஜிக்கிட்ட மீனா கிட்டன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுகன்யா வந்து ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கா. நான் நினச்சதை விட நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படியெல்லாம் இருப்பான்னு. ஏன்னா என் அண்ணனுங்க பார்த்த பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் என் பழனிக்கு கிடைச்ச பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. என் பழனிக்கு ஏற்ற பொண்ணு தான் கிடச்சிருக்கு. என் தம்பி ரொம்ப நல்லவன், பின்ன நல்ல பொண்ணு தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இங்கே நம்ம மீனாவுமே ஆமாத்த, அவங்க ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்காங்க. பழனி சித்தப்பாவும் ஒன்றும் தெரியாதவர், அவர் வெள்ளந்தியாக பேசுகிறவர், அவருக்கு ரொம்ப நல்ல குணமெல்லாம் இருக்குது. எப்படியோ அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடச்சிருச்சுல, அதே போதும். சரி எனக்கு சித்தி ஆச்சுல்ல, என் சித்தி ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுனதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக தான் இங்கே சுகன்யா இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே நம்ம பாண்டியனுக்கும் கோமதிக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே மனசு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே நம்ம பழனியை வந்து அவ்வளோ பிடிக்கும். ஆனால் பழனிக்கு இப்படி ஒரு பொண்ணு அமைஞ்சிக்கிறத நினச்சா ரொம்பவே, அதாவது தெரிஞ்சால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆனால் அதுக்குள்ளவே நம்ம சுகன்யா வந்து பழனிக்கு ஏற்ற பொண்ணாக மாறிடணும், நல்ல பொண்ணாக மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம பழனி வந்து மறுநாள் கடைக்கு போயிட்டு ரொம்பவே லேட்டாக வராங்க. நிறைய டெலிவரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து பழனிக்காக வெயிட் பண்ணி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே பழனி வந்து வந்ததுமே பாண்டியன் வந்து உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனியை வந்து நிறுத்தி வச்சு சுகன்யா வந்து பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்காக நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, மணி 10 ஆச்சு, இவ்வளோ லேட்டாக வருவீங்க? நீங்கள் எதுக்காக ஃபஸ்ட்டு கடைக்கெல்லாம் போகிறீங்க? புதுசாக தானே கல்யாணம் ஆகிருக்கு, எங்கேயாவது என்னை ஒரு நாளாச்சும் கூட்டிகிட்டு போனீங்களா? எதுக்காகங்க இப்படி நீங்கள் அந்த கடையில் போயிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க? அடிமை வேலை எதுக்காக செய்யணும்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு அப்படி என்ன அவசியம் இருக்குது? நீங்கள் அழகா ராஜா மாதிரி உங்கள் அண்ணனுங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்திருந்தா நீங்கள் உங்களோட வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து இப்படி பகலாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கட்டின பொண்டாட்டி வீட்டில் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? நீ எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து சுத்தமாக உங்களை பிடிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இங்கே மீனா வந்து நம்ம சுகன்யாவை கூப்பிட்டு வராங்க. அப்போ பழனி வந்து ரொம்பவே தரக்குறைவாகவும் ரொம்பவே அவமானப்படுத்தியும் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போயிடுது. இங்கே சுகன்யா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பழனி சித்தப்பா இல்லை, அவர் ரொம்ப நல்லவர். எதுக்காக அவர் அப்படி போட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 இருக்கும், நீங்கள் எதுக்காக அதில் வந்து மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு பேசிடுறாங்க. இங்கே மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போயிடுது. இவங்கள நல்லவங்கன்னு சொல்லி வாயை கூட மூடல, ஆனால் இப்படி பேசுகிறாங்களே, பாவம் பழனி சித்தப்பா தனியாக மாட்டிக்கிட்டு ரொம்பவே தவிக்கிறாரு போல். நம்ம எல்லாருக்கிட்டேயும் இவங்க நல்லவ போல் நடிச்சுட்டு ஆனால் பழனி சித்தப்பா கிட்ட அவங்களோட உண்மையான முகத்தை காட்டுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யாவை பற்றின, அதாவது அவங்களோட இன்னொரு முகத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே கோமதிக்கிட்டேயுமே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. கோமதிக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. நீ தள்ளுடி, நான் போயிட்டு அந்த சுகன்யாவை 2ல் 1 பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இங்கே நம்ம கோமதி போக
அத்தை நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்க, அப்புறம் பழனி சித்தப்பாவுக்கும் சுகன்யா சித்திக்கும் தான் ஏதாச்சும் சண்டை வரும், நானே இதை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா கிட்டே பேசலான்னு போகிறாங்க. இங்கே சுகன்யா வந்து தனியாக ஃபோனில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு கூடனா சக்திவேல் கிட்ட தான். இங்கே பாருங்க மாமா, நீங்கள் நினச்ச மாதிரியே கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் உள்ள ஒருத்தரை விடாமல் அதாவது சுக்குநூறாக பிரிச்சிடுறேன். ஒருத்தர் கூட ஒன்று சேர்ந்து இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக எல்லாரையுமே தனித்தனியாக பிரிச்சுட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கவனிச்ச மீனாக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள் சுகன்யா, நீங்கள் நினச்சி வந்த காரியம் கண்டிப்பாக நடக்கவே நடக்க. ராஜி வீட்டாளுங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் இந்த வீட்டை பிரிக்கணும், இந்த குடும்பத்தவே சுக்குநீராக பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நடக்கவே நடக்காது. எதுக்காக இப்படி ஒரு கெட்ட புத்தி உங்களுக்கு? உங்களை பற்றி நாங்கள் என்னமோ நினச்சோம், ஆனால் நீங்கள் இப்படி ஒரு கேடு கெட்டவங்களாக இருப்பீங்கன்னு நான் சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. இங்கே பாருங்கள், நான் திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக எங்கள் குடும்பத்தை உங்களை யாராலையுமே பிரிக்கவே முடியாது, நாங்கள் எப்போவும் ஒன்று சேர்ந்து தான் இருக்குவோம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சுகன்யா கிட்ட நம்ம மீனா வந்து நெத்தி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது சரி